ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா வந்து போத்தீஸ் வர்ண மஹால்ல ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க, அதே மாதிரி காயின்ஸ்க்கெல்லாம் டை சார்ஜஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். போத்தீஸ் டிஜி கோல்டுல ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே அந்த வீடியோல இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து போத்தீஸ் டிஜி கோல்டு ஜாயின் பண்ணிருந்தாலும் சரி, இப்போ வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ண போறீங்கன்னாலும் சரி, இப்போ போட்டிருக்கிற வீடியோவும் ஏற்கனவே போட்ட 2 வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஆஃபர்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே வரோம். ஸோ மறக்காம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா லைக் அண்ட் ஹைப் பட்டனை கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா போத்தீஸ் டிஜி கோல்டுல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன கிஃப்ட் சூஸ் பண்ணேன் அண்ட் அந்த பில் கால்குலேஷன் எல்லாமே நான் டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கிஃப்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். இந்த சஃபாரி பேக் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா இதை தவிர மூணுமே பாத்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸா தான் இருந்தது. அது எல்லாமே நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால இதை சூஸ் பண்ணேன். பேக்கா சூஸ் பண்ணும்போது நம்ம பாப்பாக்கு அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் டிராவல் போனாலும் இந்த மாதிரி பேக்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இதை சூஸ் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி 2500 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. பட் நெட்ல நாங்க வந்து சர்ச் பண்ணும்போது இது வந்து 1000 rupees ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை தவிர மத்தது எல்லாமே எம்ஆர்பி கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருந்தது. அதனால நாங்க வந்து இதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கிஃப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 11,000 மினிமம் அமௌண்ட் கட்டியிருக்கணும். அப்பதான் வந்து 11,000 டிவைடட் பை 11 போட்டாங்கன்னா நமக்கு 1000 ரூபாய் ஸ்லாப்ல வந்து வரும் நமக்கு. அதுக்கு கீழே நீங்க கட்டியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க கட்டின அமௌண்ட் அந்த போனஸ் வெயிட்டுக்கான கோல்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கிஃப்ட் வந்து எதுவுமே கிடைக்காது. இதை வந்து லாஸ்ட் வீடியோல யாரோ கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் சொல்றேன். இப்ப அது என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஸ்கிரீன்ல தரேன். நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்ல இருந்தே சூஸ் பண்ணிட்டு நீங்க அங்க போயிடலாம். உங்களுக்குமே ஈஸியா இருக்கும் கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது இப்ப நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஜூட் பேக்ல தான் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே அங்க. அதை தவிர ஒரு சுருக்கு பையில தான் போட்டு நமக்கு கொடுத்தாங்க. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாருங்க. ஒரு 24 கேரட் 5 கிராம் காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்க. இங்க வந்து 999 ஃபைன் கோல்டன் போட்டிருக்கு, 5 கிராம்ஸ் போட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு ரோஸ் ஃபிளவர் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா என்கிட்ட வந்து 24 கேரட் காயின்ஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை தவிர என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ நான் ரொம்பவே ஆசைப்பட்டு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம்னா 4 கிராமுக்கு ஒரு 22 கேரட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு போயிருந்தோம். பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 22 கேரட் காயின்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்ல. இருந்தது பாத்தீங்கன்னா 4 1 கிராம் காயின் தான் இருந்தது. எனக்கு வந்து அதை சூஸ் பண்றதை விட நம்ம 24ல பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். அப்பதான் வந்து இது கிடைச்சது. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 8 கிராம்ஸ்க்கு மேல வரும்போது தான் உங்களுக்கு HUID வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் MMTC காயின்ஸ்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து HUID இருக்கும். அதுக்கு வந்து டை சார்ஜ் 5%, இதுக்கு வந்து டை சார்ஜ் 4%. நான் எதனால இதை சூஸ் பண்ணேன்னா அங்கேயே நாங்க கேட்டோம் இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ எப்படின்னு. அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னைக்கு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கு அப்படியே கொடுத்துறோம்னு சொன்னாங்க. அதனால நாங்க இதுவே போதும் 4% போதும்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிட்டோம். சோ பொதுவாவே இந்த மாதிரி காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க எங்க வாங்குறீங்களோ அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்றதா நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து டிடக்ஷன் பண்ணாம அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. இன்னுமே சில ஷாப்லாம் 24 கேரட்டுக்குமே 1%, 2% டிடக்ட் பண்றாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி அங்க வந்து இன்னொன்னு சொன்னாங்க, டிஜி கோல்டுக்கு மட்டும் தான் வந்து அவங்க இப்ப காயின்ஸ் தராங்க. நீங்க வந்து அது தவிர தனியா போய் கேட்டீங்கன்னா வந்து காயின்ஸ் இருக்காது. ஏன்னா டிஜி கோல்டுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் காயின்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்காக வந்து நாங்க டிஜி கோல்டுக்கு மட்டும் தான் இப்ப காயின்ஸ் தரோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 2 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி 22ல வாங்க போறீங்க அப்படின்னாலும் கடைக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஏன்னா மேக்சிமம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இருந்தது இது ஒண்ணுதான் இருந்தது, 24 தான் இருக்கு. மத்தபடி எல்லாம் 1 கிராம் 500 மில்லி அந்த மாதிரி தான் இருக்கு. சோ அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். 1 கிராமோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். எதுக்கும் நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. சோ இந்த காயினை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து 24 கேரட் பார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினது, கீ செயின். இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா NAC டிஜி கோல்டுல 0% ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணேன். GRTல வரிசையாவே வந்து நல்ல விஷயங்களா எனக்கு நடந்தது. அன்னைக்கு வந்து நான் சும்மா தான் வந்து வீடியோல 24 கேரட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் நிஜமாவே வந்து எனக்கு அந்த மாதிரி வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
ஒருவேளை 22 இருந்ததுன்னா நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன். பட் அன்னைக்கு இல்லாதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து அப்ப ரொம்ப சென்டிமெண்டா தோணுச்சு. இதை நமக்கு இது கையில கிடைச்சதுல இருந்தே வந்து வரிசையா நல்லதே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இந்த கீ செயினுடைய லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஷார்ட்ஸ்ல வந்து அஃபிலியேட்ல வச்சிருந்தேன். சோ இன்னைக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலயுமே இதோட லிங்க் தரேன். கிளிக் பண்ணி பாருங்க, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆனா வந்து நாங்க கேட்டோம், எங்களுக்கு வந்து வேற எதுவுமே காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் பண்ற இடத்துல கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு மொபைல் போட்டு வச்சுக்கிறதுக்கு, மணி போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்ல லெங்தா இருக்கு. நீங்களும் கேட்டாதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. வந்து எதுவுமே வந்து அவங்களாலாம் கொடுக்குற மாதிரி இல்ல, நம்ம தான் கேட்கணும். சோ நீங்களும் கேட்டு பாருங்க, உங்க பில் அமௌண்ட் எப்படி இருக்கு என்னன்றத சொல்லிட்டு நீங்க கேளுங்க. சரி வாங்க, இப்ப நம்ம வந்து பில் கால்குலேஷன் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். சோ இப்ப வந்து இந்த பில்ல பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்ல வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எதனால அப்படி சொல்றேன்னா, இப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து கிராம் பேஸ்டா கால்குலேஷன் போட்டு கரெக்டா சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் அங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. உங்களுக்கு என்ன அமௌண்ட், நீங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி அவ்வளவுதான் இருக்கே தவிர அதுல வந்து எப்படி வந்தது, எதுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, எதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு எந்த ஒரு டீடைலுமே இருக்காது. இதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொன்ன கால்குலேஷன் வந்து ஈஸியா இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்ப வந்து இங்க போட்டு காமிச்சிருக்கேன். சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பில்ல பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒண்ணுமே புரியாது. இதை வந்து நான் மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் வந்து சஜஷனா சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து வாங்கினவங்க நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் அதையுமே செக் பண்ணி பார்த்தேன். முன்னாடி இருந்த பில்லிங் கூட பரவாயில்லையா இருக்கு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் எப்படி வந்தது, அதுல இருந்து மைனஸ் பண்ணி எக்ஸஸ் வெயிட்டுக்கான வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி அந்த மாதிரி தனித்தனியாவது பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வந்து எந்த ஒரு டீடைலுமே இல்லாம பிளைண்டா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷனை பார்த்துட்டு லாஸ்டா வந்து இங்க பார்க்கலாம். இப்ப நான் போன அன்னைக்கு 22 கேரட்னுடைய ரேட் வந்து 12,715. அதே வந்து 24 வந்து 13,812. இப்ப வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருந்தேன்னா 44,522 ரூபாய். எனக்கு வந்து சேர்ந்த வெயிட் 5.143. போனஸ் வெயிட் பாத்தீங்கன்னா 0.252. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணா 5.395. இதுதான் வந்து என்னுடைய டோட்டல் வெயிட். ஆவரேஜ் ரேட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. அது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். நீங்க என்ன அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ டிவைடட் பை உங்களுக்கு கிடைச்ச டோட்டல் வெயிட், அதுதான் வந்து உங்களுடைய ஆவரேஜ் ரேட். இப்ப வந்து 44,522 வருது இல்லையா, டிவைடட் பை எனக்கு கிடைச்சது வந்து 5.395. இது வந்து இதோட டிவைட் பண்ணும்போது என்ன வருதோ அதுதான் உங்களுடைய ஆவரேஜ் ரேட். எனக்கு வந்து 8,252. இது வந்து ஜாஸ்தி தான். ஏன்னா நான் லேட்டா தான் வந்து இந்த டிஜி கோல்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ நமக்கு ஆவரேஜ் ரேட் வந்து கம்மியா வரும். ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா வித் போனஸோட சேர்ந்தது தான் இது. வித்தவுட் போனஸ் போட்டீங்கன்னா வேற வரும். ஸோ இது வந்து வித் போனஸ், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் எல்லாம் இல்லாமலே தான் வந்து நான் இப்போ கால்குலேஷன் போட்டிருக்கேன். அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து 5.395 கிடைச்சிருக்கிறது வந்து 22 கேரட்டுக்கான வெயிட். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 கேரட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம 24 கேரட்டுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சேவ்டு வெயிட் இருக்கு இல்லையா, அதாவது போனஸ் இல்லாத இருக்கிற வெயிட்டுக்கு தான் நம்ம வந்து 24 கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட்னு தனியாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து இதை தான் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து 5.143 வருது இல்லை, இதை வந்து இன்டூ 22/24 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 கேரட்டுக்கான வேல்யூ கிடைச்சிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 4.714 கிராம்ஸ் வருது. இதுதான் என்னுடைய 24 கேரட்டுக்கான வேல்யூ. நான் பர்ச்சேஸ் பண்ண காயின் பார்த்தீங்கன்னா 5.008 மில்லி இருந்தது. அப்போ எனக்கு சேர்ந்தது இதுதான். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை விட நம்ம கிடைச்ச வெயிட் கம்மியா இருக்கு இல்லையா, அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து 0.294 மில்லி எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கோம். இதுக்கு எப்படி கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறன வேஸ்டேஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 5.008 தானே பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கு வந்து 4%, 24க்குலாம் 4% டை சார்ஜ் வரும். அப்ப பாத்தீங்கன்னா 200 மில்லி நமக்கு வந்து வேஸ்டேஜே வருது. இந்த 200 மில்லியும் நம்ம எக்ஸஸா பர்ச்சேஸ் பண்ண வெயிட் ரெண்டையும் முதல்ல வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு வந்து 0.494 வருது. இந்த 0.494க்கு அன்னைக்கான ரேட் தான் போட்டுக்கணும். அன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 13,812. ஓகே, சோ அததான் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். இந்த 0.494ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 6,823 வருது. அப்புறம் நம்ம வந்து ஜிஎஸ்டி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜிஎஸ்டி வந்து முதல்ல டோட்டல் அமௌண்ட்டுக்கு போட்டுறாங்க. நான் கட்டினது வந்து 44,522 இல்லையா, அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டு 1,336 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸா பர்ச்சேஸ் பண்ண வெயிட்
அத தவிர வந்து இதனுடைய வேஸ்டேஜ் 2யும் ஆட் பண்ணி இங்க வந்தது இல்லையா 6823 அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கு வந்து ரூ. 204 வருது. சோ இது 2யும் ஆட் பண்ணா நமக்கு வந்து ரூ. 1540 வருது. சோ இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எதுக்காக நம்ம வந்து 2 தடவை ஜிஎஸ்டி கட்டுறோம்னு. அத கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 44,522க்கு பாத்தீங்கன்னா போனஸ் வெயிட் நமக்கு அவங்க குடுத்துறாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும் தான் அவங்களால குடுக்க முடியும். ஜிஎஸ்டிங்கிறது நீங்க தான் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா போனஸ் வெயிட்னால எக்ஸ்ட்ராவா நமக்கு கிராம்ஸ் நிறையவே ஆட் ஆயிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு ரூ. 1336 வருது. இது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கினது இதனுடைய வேஸ்டேஜ் டோட்டல் வெயிட் பர்ச்சேஸ் அது ரெண்டையும் சேர்த்து அதனுடைய ஜிஎஸ்டி இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு ரூ. 1540 வருது. இப்ப லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு இங்க கொடுத்த அந்த ரூ. 6823 இந்த ஜிஎஸ்டி வந்தது இல்லையா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப வந்து நமக்கு ரூ. 8363 வருது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வெயிட் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா எனக்கு வந்து என்ன போனஸ் வெயிட் வந்தது 0.252 வருது இல்ல இந்த 0.252 என்ன பண்றாங்கன்னா 12,715 மல்டிப்ளை பண்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 22 கேரட்னுடைய வேல்யூ தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 13 வச்சு அவங்க மல்டிப்ளை பண்ணல 22 வேல்யூக்கு தான். இதை தான் வந்து 3,204 ருபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்டா பண்ணிடுறாங்க லாஸ்ட்ல. அப்ப வந்து நமக்கு என்ன வரும் 5,159 வந்தது எங்களுக்கு. ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த மேனேஜர் கிட்ட கேட்டோம். ஃபைனலா வந்து ₹50 எங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு ₹5,109 நாங்க வந்து பே பண்ணோம். சோ இப்ப வந்து உங்களுக்கு பில்ல காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். சோ இதுல பாருங்க இப்போ லாஸ்டா நம்ம பே பண்ணது ₹5,109. இப்படி வந்து அவங்க ரஃபா தான் போட்டு கொடுத்திருக்காங்க. 5.008 அதனுடைய அன்னைக்கான ரேட்டு வேஸ்டேஜ் இப்படி போட்டு 15,340 போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் ₹3,204 அது அப்புறம் வந்து ஜிஎஸ்டி. சோ இப்படிதான் வந்து அவங்க எதுவுமே வந்து ஆவரேஜ் ரேட்டுக்கோ எந்த ஒரு டீடைல்ஸுமே இதுல இருக்காது. நமக்கு இது புரியவும் புரியாது. நீங்க வந்து ஸ்டாஃப் போட்டதும் நீங்களும் போட்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அங்கேயே வந்து நீங்க கிளாரிபிகேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து புரிஞ்சது. அதனால நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த போனஸ் அமௌண்ட் அன்னைக்கான ரேட்டுக்கு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அததான் லாஸ்டா டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லா பில்லுக்குமே காமன் 22, 24 எல்லாத்துக்குமே. இது 24ங்கிறதுனால கொஞ்சம் கால்குலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. 22னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியா தான் வரும். இதே மெத்தட்ல கூட நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஜிகோல்ட் பர்ச்சேஸால நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் டோட்டலா கட்டின அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 44,522. அதை தவிர இப்ப ஒரு ₹5,109 கொடுத்திருக்கேன். மொத்தமா பார்த்தா 49,631 நான் வந்து ஒரு 5 கிராம் 24 கேரட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ இப்ப வந்து இது டிஜி கோல்டுல பர்ச்சேஸ் பண்ணது. இப்ப டிஜி கோல்டே இல்லாம நான் வந்து ஸ்ட்ரைட்டா அன்னைக்கு வந்து நான் போயிட்டு கடையில வாங்குறேன்னா எவ்வளவு ஆகும்னு பாக்கலாம். அன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 13,812. அப்ப நமக்கு வந்து இதுவே 69,170 கோல்டு ரேட்டே வந்துருது. அதை தவிர நமக்கு 4% டை சார்ஜ் வரும், 3% ஜிஎஸ்டி வரும். எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 74,095 நான் ஸ்ட்ரைட்டா போய் வாங்கியிருந்தா டிஜி கோல்டு இல்லாம. அப்போ நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 74,000ல இருந்து நம்ம கட்டின அந்த 49,631 மைனஸ் பண்ணா என்ன வருதோ அதான் நமக்கு வந்து ப்ராஃபிட். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த டிஜி கோல்டுல எனக்கு வந்து 24,464 அதாவது 24,500 நமக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. அது போக ஒரு 1,000 ருபீஸ் ஒர்த்து ஒரு பேக்குமே நமக்கு கொடுத்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 நமக்கு வந்து இதுல ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. உங்களால வந்து மந்த்லி சிட்டு கட்ட முடியலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஜி கோல்டுல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போத்தீஸ்லயோ இல்ல வந்து ஜிஆர்டிலயோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ரேட் வந்து கம்மியா இருக்கிற போது பார்த்து கட்டிக்கோங்க. ஹையா இருக்கும் போது கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்ப ஜிஎஸ்டி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். அதனால நீங்க வந்து ரேட் எப்பெல்லாம் கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் கட்டுங்க. முதல் 150 நாட்கள் கட்டினா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து போனஸ் 3, 1.5 அந்த மாதிரி வருது. 7, 5 வரைக்கும் கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் டிஜி கோல்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஜி கோல்டு முடிக்கும் போது ஒரு கிராம் 2 கிராம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஸ்டட்டோ ரிங்கோ அந்த மாதிரி. அதிகமா 4 கிராமுக்கு மேல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க காயின்ஸா சூஸ் பண்ணிக்கிறதா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஏன்னா நான் போன வீடியோலயே சொல்லிட்டேன் வேஸ்டேஜ் எல்லாமே 16ல இருந்து 18% வரைக்கும் இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் எல்லாமே வேஸ்டேஜ்ல போயிடும். நம்ம 11 மாசம் வெயிட் பண்ணதுல எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது. அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் எல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக சிம்பிளிஃபைடாக அது இல்லாமலே வந்து நான் கேல்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய டிஜி கோல்டு பர்ச்சேஸ்க்கு கண்டிப்பாக இந்த கேல்குலேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிரவே பார்த்தீங்கன்னா போத்தீஸ் டிஜி கோல்டில் எப்படி நிறைய கிராம்ஸ் சேர்க்கறது, 3 டிஜி கோல்டனுடைய கம்பேரிசன் எல்லாமே வந்து தனி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.